லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் அதோட யூசஸ் என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த கிளாஸஸை வந்து நம்ம எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தெரியுதா? தெரியுது. போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு பக்கெட் இருக்கு, ஸோ இதை தான் நான் லிமிட் பண்ணலாம். இங்கே போகிறோம். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ்லாம் டிஃபால்ட் அப்படி இருக்கும். பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ்ன்னு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்சஸ் அப்படி டிஃபால்ட்டாகவே இருக்கும். பக்கெட் வெர்ஷனிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பக்கெட்டை வந்து நீங்கள் வெர்ஷனிங் எனபிள் பண்ணால் ஓல்டு டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து செக்யூர்டாக வைக்கிறதுக்கான ஒரு வே. இப்போ சப்போஸ் உங்கள் டேட்டா என்கிரிப்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை வந்து யாருமே ஹேக் பண்ண முடியாது. அப்படி ஹேக் பண்ணால் கூட அந்த டேட்டா அந்த கீ இல்லாமல் வந்து அவங்களால அந்த என்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் பிடிஎஃப்லாம் என்கிரிப்ட் பிடிஎஃப்லாம் பார்த்துருப்பீங்க. பேங்க்ல இருந்து அனுப்புவாங்க, அதுக்கு ஒரு கீ ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அந்த பேங்க் டாக்குமெண்ட், பேங்க் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்லாம் செல் பண்ணும்போது இல்லை உங்களோட பேன் கார்டு தான் கீ. அந்த பேன் கார்டு நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவும் ஒரு டைப் ஆஃப் என்கிரிப்ஷன். நான் என்கிரிப்ஷன்னா என்ன நினைச்சேன்னா வாட்ஸ்அப்ல வரும் தெரியுமா யார் மெசேஜஸ், அதுவும் என்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது டேட்டாவை செக்யூர்டாக வச்சுக்கிறது, டேட்டாவை செக்யூர்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கிற என்கிரிப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேற ஒரு டைப் ஆஃப் என்கிரிப்ஷனு. அந்த என்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜ் வந்து இங்கேருந்து அங்கே ரீச் ஆகுது பார்த்தீங்களா ஒருத்தவங்களுக்கு. அந்த ரீச் ஆகிற இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு அங்கே போய் அவங்களுக்கு வந்து ஹாய் ஹவ் ஆர் யூன்னு ரிசீவ் ஆகும். பட் இன்பிட்வீன் கேப்பில் வந்து யாராவது அதை ஹேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அந்த டைம் வந்து அவங்களால அந்த டேட்டாவை எடுக்கும்போது அந்த ஹாய் ஹவ் ஆர் யூன்னு வராது. ஓகேங்களா? அது என்கிரிப்ஷன் கோடு மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்களால ஹேக் பண்ண முடியாது. அந்த கனெக்ஷன் என்கிரிப்ஷன் அது வந்து கனெக்ஷன் என்கிரிப்ஷன். இது வந்து சர்வர் சைடு என்கிரிப்ஷன். சர்வர் சைடு என்கிரிப்ஷன்றது வேற. சர்வரோட சைட்லேருந்து உங்களுக்கு வந்து என்கிரிப்ஷன் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்லேயே இருக்கும் அந்த என்கிரிப்ஷனோட என்கிரிப்ஷனுக்கான. ஓகேவா? இது வந்து அது வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது நெட்வொர்க் என்கிரிப்ஷன். இது வந்து சர்வர் சைடு என்கிரிப்ஷன். ஓகேவா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷனில் வந்து அதான் அவங்களோட டேட்டா. இது 2 டைப் ஆஃப் என்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அமேசான் எஸ்பி மேனேஜர் கீ. இது வந்து அமேசானே மேனேஜ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ண தேவையில்லை. பட் இப்போ வந்து கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு கீயை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கீயை வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுவீங்க. அமேசான் வந்து எதுக்கும் அது சப்போஸ் நீங்கள் அந்த கீயை தொலைச்சிட்டிங்கனாலோ
வேற ஏதோ ஆயிடுச்சுனாலோ அந்த கீ வந்து லாஸ்ட் ஆயிடுச்சுனாலோ அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அமேசான் எந்த விதத்துலையுமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ தொலைச்சிட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த ட்ரைவ். சப்போஸ் டெலிட் ஆயிடுச்சு இல்ல அந்த கீ வந்து ஏதோ ஒர்க் எங்கேயோ லாஸ் ஆயிடுச்சு இல்ல ஃபுல்லா இப்போ உங்க அந்த கீ வந்து நீங்க உங்க லேப்டாப்ல வச்சிருக்கீங்க, உங்க லேப்டாப் கரெக்ட் ஆகி அந்த கீ வந்து டெலிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் வந்து நீங்க அந்த அந்த பக்கெட்டை நீங்க ஓபன் பண்ணவே முடியாது, டெலிட் பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து நீங்க தான் முழுக்க முழுக்க அந்த கீக்கு வந்து பொறுப்பு. நீங்க இதை சூஸ் பண்ணீங்கன்னா அமேசான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஆப்ஷன்ல நீங்க தான் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? யூஸர் தான் மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நான் வந்து இப்போ என்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கல, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லாக். இந்த ஆப்ஜெக்ட் லாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் இதை பண்ணீங்கன்னா இந்த பக்கெட் அப்படியே வந்து லாக் ஆகிடும். இதுக்குள்ளார போகிற டேட்டா போடலாம், ஆனால் வந்து டேட்டாவை ரிமூவ் பண்ண முடியாது, ஓவர் ரைட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? கிரியேட் பண்ண நானே நினச்சா கூட அதை டெலிட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ரேராக ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வேணும், இந்த டேட்டாஸ்லாம் தேவை, அது வந்து யாருமே டெலிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் போகணும். நான் சூஸ் பண்ணேன்னா அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ண போதில்லை. ஒன்ஸ் நான் அதை சூஸ் பண்ணேன் என்னால் அந்த பக்கெட்டை டெலிட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அதனால நான் வந்து ரிசர்வ்ல இருக்கும். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ல நமக்கு வேணும்னா அப்போ என்ன பண்ணணும் சார்? ஃபியூச்சர்ல இல்ல, இது நீங்க கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் கொடுக்க முடியும். ஃபியூச்சர்ல வேணும்னா நீங்க திரும்ப புதுசா பக்கெட் கிரியேட் பண்ணி அதுக்கு தான் அந்த பர்மிஷன் கொடுக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போதே கொடுக்கணும். ஓகேவா? சோ லாக் பண்ணிட்டா ரிட்டர்னும் பண்ண முடியாதா? இல்ல, லாக் பண்ணிட்டு நீங்க ஃபைலை ஓகேங்களா, ஃபைலை டெலீட் பண்ண முடியாது, ஓவர் ரைட் பண்ண முடியாது. இங்க தான் போட்டுருக்காங்க. allows object in the bucket to be locked. ஓகேங்களா? additional object lock configuration is required in bucket details to protect objects in the bucket from being deleted or overwritten. So delete or overwritten பண்ண முடியாது. disable பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, ஓபன் பண்றேன். இந்த பக்கெட் ஓபன் பண்றேன். இந்த பக்கெட் ஓபன் பண்றேன். இதுல வந்து நான் ஃபைல் எல்லாம் இங்க போடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாத்தீங்கன்னா பக்கெட் வெர்ஷனிங்க இங்க மாத்திக்கலாம். இங்க பக்கெட் வெர்ஷனிங் இங்க மாத்திக்கலாம். வெர்ஷனிங் ஹலோ, ஒரு நிமிஷம். லாக் ஆப்ஜெக்ட் லாக் இருக்கு, இத பாருங்க. இங்க ஆப்ஜெக்ட் லாக் இருக்கு, ஓகேங்களா? பட் ஆனா ஆப்ஜெக்ட் லாக் பாருங்க எடிட்டே பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கு. இங்க உங்களால எடிட்டே பண்ண முடியும். டிசேபிள்ல நீங்க பண்ணும்போதே பண்ணாதான் இது அந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம அப்புறமா பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பக்கெட் சூஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட்ல தான் நம்ம லைஃப் சைக்கிள் ரூலை வந்து கான்ஃபிகரே பண்ண முடியும். ஓகேவா? கிரியேட் லைஃப் சைக்கிள் ரூல் இருக்குல்ல, இது கிரியேட் லைஃப் சைக்கிள் ரூல் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ரூலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். டெஸ்ட் ரூல் நான் கொடுக்குறேன். டெஸ்ட் ரூல் லிமிட் ஆஃப் தி ஸ்கோப் இதெல்லாம் எதுவுமே இல்லை. செலக்ட் பண்ணுறேன். அதாவது லிமிட் ஸ்கோப்பு இது எதுக்குன்னா, இந்த லைஃப் சைக்கிள் நம்ம கிரியேட் பண்ணுறது ஏதாவது ஒரு சில ஃபில்டர் பண்ணலாமா, இல்லை வந்து எல்லாமே வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதே நீங்கள் செலக்ட் கொடுப்பீங்க. என்டர் ப்ரிஃபிக்ஸ்னா அந்த ஃபைலோட நேம், எந்த ஃபைல்ஸ் வேணும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இமேஜ் வேணும்னா டாட் இமேஜ், அதாவது இமேஜ் ஃபைலுக்கு மட்டும் இந்த ரூல் கிரியேட் ஆகும். மற்றபடி வேற எந்த ஃபைல், இப்போ நிறைய இமேஜ் ஃபைல் இருக்குது, உங்களுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்குன்னா அந்த இமேஜ் ஃபைலை இந்த லைஃப் சைக்கிள் பாலிசியில் வந்து இது இருக்குது. ஸோ அதனால இமேஜ் நீங்கள் வந்து நான் இமேஜ் டெக்ஸ்ட் டிஎக்ஸ்டின்னு போட்ட டெக்ஸ்ட்டு, அப்புறம் வேற லாக் ஃபைல்ஸ் நிறைய வருதுன்னா லாக் ஃபைலை மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு
இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஓகேவா, நம்ம வந்து இது அப்ளை எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நீங்க அந்த ஃபில்டர் மட்டும் புரியல சார். பாருங்க, நான் இப்போ கிரியேட் பண்ற ரூல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்கெட்ல நம்ம ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா, பக்கெட் கிரியேட் பண்றது ஃபைல ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேங்களா, புரியுதா? இப்போ பக்கெட் வந்து இப்போ இந்த லைஃப் சைக்கிள் பாலிசி கிரியேட் பண்றது எதுக்காகனா, லைஃப் சைக்கிள் எதுக்காகனா, நம்ம போடுற ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னது முன்னாடி 6 கிளாஸஸ் இருக்கு. இனிஷியலா வந்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல இருக்கும். ஸோ 30 டேஸ் கழிச்சு அது மூவ் பண்ணணும். 30 டேஸ்ல இன்டெலிஜென்ட் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்போ ஓகேவாங்க? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதான் இப்போ நம்ம மூவ் பண்ற ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு டயருக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, அப்படி மூவ் ஆகுற ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்றது இங்க லிமிட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் ரூல் யூசிங் ஒன் ஆர் மோர் ஃபில்டர் பண்ணி வைக்கலாம். அதாவது இப்போ நீங்க நிறைய டைப் ஆஃப் ஃபைலை வந்து நீங்க இதுல போடுவீங்க. டெக்ஸ்ட் ஃபைலு, இமேஜ் ஃபைலு, வீடியோ ஃபைலு, லாக் ஃபைலு எல்லாமே இந்த பக்கெட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நீங்க என்ன ஃபார்மேட் ஃபைல், இப்போ வந்து இமேஜ் ஃபைல் தான் எனக்கு லேக்ஸ் கணக்குல வரும், எனக்கு வந்து மற்ற ஃபைல்லாம் வேற டயருக்குலாம் மூவ் பண்ண வேணாம், இதுலயே இருக்கட்டும், இமேஜ் ஃபைல் மட்டும் அந்த டயருக்கு மூவ் பண்ணுங்க, அதாவது நெக்ஸ்ட் டயருக்கு இன்டெலிஜென்ட் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க இமேஜ்னு கொடுத்துக்கலாம். டாட் இமேஜ்னு கொடுத்தா அந்த இமேஜ் ஃபைல் மட்டும் மூவ் ஆகும். ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை மினிமம் ஆப்ஜெக்ட் மேக்ஸிமம். எனக்கு வந்து சின்ன சைஸ் ஃபைல்லாம் வேணாம், பெரிய சைஸ் 1 MB ஃபைல் அந்த மாதிரி ஃபைல் வந்து மூவ் ஆனா போதும், சின்ன ஃபைல்லாம் இதே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய ஃபைல் இருந்துச்சுன்னா காஸ்ட் நிறைய வரும். 1 MB ஃபைல் இருக்குன்னா ஒரு 1,00,000 ஃபைல் இருக்கு. இமேஜ் ஃபைல் எல்லா ஃபைலும் பாத்தீங்கன்னா ஒரு MB தான் எவ்வளோ டிபிக்கு மேல வரும் டேட்டா சைஸ். 10 டிபி கிட்ட, 10 டிபிக்கு ஸ்டாண்டர்டு வந்து ஸ்டாண்டர்ட்ல போட்டீங்கன்னா காஸ்ட் எங்கேயோ போயிடும். ஸோ வந்து இந்த 1 MB ஃபைல் எல்லாத்தையும் வந்து இன்டெலிஜென்ட் ஆயிருக்குமோ போயிட்டு கேபியில் இருக்கிறது அப்படியே இருக்குன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த டேட்டா வந்தாலும் சரி, எந்த சைஸ் வந்தாலும் சரி, என்ன மாதிரி வந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் வந்துடும். ஓகேங்களா, நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம், ஆல் அப்ளை ஆல் அப்படின்னு. நான் இந்த லைஃப் சைக்கிள் உங்களுக்கு தான் இது வந்து பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் லைஃப் சைக்கிள் ரூல் ஆக்ஷன்ஸ். மூவ் கரண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பிட்வீன் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஓகேங்களா, கரண்ட் வெர்ஷன் ஆஃப் கிளாஸஸ் வந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது. மூவ் நான் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், எக்ஸ்பயர்டு வெர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், பர்மனென்ட்லி delete current ஆப்ஜெக்ட், delete expired ஆப்ஜெக்ட், delete incomplete output. ஓகே, நம்ம இதுதான் சூஸ் பண்ணுவோம் டிஃபால்ட்டா, இந்த பாலிசி தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மற்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இப்போ கரண்டா இருக்கிற வெர்ஷன்ஸோட கரண்ட் ஃபைல தான் நம்ம எப்பவுமே மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நான் கரண்ட்னா பழைய ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இப்போ வெர்ஷனிங் எனபிள் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல் கரண்டா இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் கரண்ட் ஃபைல்னு சொல்லுவோம். வெர்ஷனிங் நம்ம காமிச்சால உங்களுக்கு 3 வெர்ஷன் ஃபைல் இருக்கும். அதாவது இப்போ நீங்க எனபிள் பண்ணி அப்டேட் பண்ண இந்த ஃபைல் வந்து நீங்க அப்டேட் பண்றீங்கன்னா 3 வாட்டி அப்டேட் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி 3 வெர்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் S3ல தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கும் நீங்க காஸ்ட் பே பண்றீங்க. பட் ஆனா வந்து அது வந்து நான் கரண்ட்னு சொல்லுவாங்க அந்த வெர்ஷனை. கரண்ட் வெர்ஷன் நான் கரண்ட் வெர்ஷன் அதான். ஓகேங்களா,
ஓகே. ஸோ அதுக்கு நீங்க வந்து இதை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த பழைய ஃபைல் மட்டும் போகும். நீங்க எல்லாத்தையும் ஓகே. வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பயர் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா கரண்ட் எக்ஸ்பயர் ஆன கரண்ட் வெர்ஷன் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு ஃபைலுக்கு வந்து நீங்க அதுக்கு இப்போ ஒரு ஃபைல் நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பயர் டேட்டையும் கொடுக்கலாம். இந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த ஃபைல் எக்ஸ்பயர் ஆகும்ன்ற நீங்க ஃபைலை உள்ளார போடும்போது கொடுக்கலாம். அந்த டேட்டை இந்த டயருக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணலாம். பட் எக்ஸ்பயர் ஆன கண்டென்ட்டுக்கு அமேசான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அது எக்ஸ்பயர்னா என்னன்னு சொல்றேன். இப்போ ஃபைலை நீங்க உள்ளார போடுறீங்கன்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு இவ்வளோ நாள் அவைலபிளா இருந்தா போதும், இதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபைலை வந்து நான் எடுக்க மாட்டேன், எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பைரி டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த ஃபைல் வந்து அவைலபிளா இருக்காது. திரும்பவும் அதை வந்து நீங்க எக்ஸ்பைரி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ற வரைக்கும் அது அவைலபிளா இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி பர்மனன்ட்லி டெலிட் நான் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். பர்மனன்ட்லி டெலிட். ஓகே, இது நீங்க டெலிட்டும் டெலிட் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த நான் கரண்ட் டேட்டாஸ் வந்து பர்மனண்டா டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? டெலிட் எக்ஸ்பைர்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த எக்ஸ்பைர்ட் ஆப்ஜெக்ட் இதை சூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம். நம்ம வந்து இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய. இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இப்போ வந்து நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றேன். இங்க பாத்தீங்களா ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கா? இங்க ஸ்டாண்டர்ட் ஐஏ, இன்டெலிஜென்ட் டயரிங், ஒன்று லேசியர், இன்ஸ்டன்ட் ரிட்ரைவல், லேசியர் ஃபிளெக்சிபிள் ரிட்ரைவல், லேசியர் டீப் ஆர்கிவ். ஓகேங்களா? இப்போ கரண்டா வந்து ஸ்டாண்டர்ட் ஐஏ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் ஐஏவுக்கு ஒரு 30 நாளைக்கு வச்சு ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு இந்த டேட்டா இங்க டேட் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு ஆடிஷன் ஆட் இதுல வந்து இன்டெலிஜென்ட் டயரிங் இருக்கு. இது வந்து ஒரு 60 டேஸ்க்கு அப்புறம் இதுக்கு மூவ் ஆகுது ஃபைல். சோ ஒரே ஃபைல எத்தனை இதுல வேணா சேவ் பண்ணலாம். இல்ல நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு 90 டேஸ். ஓகே. அதுக்கப்புறம் டீப் ஆர்கிவ் இது கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகே 120 டீப் ஆர்கிவ் 180. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ ஒரு ஃபைலை வந்து இந்த பக்கெட்ல அப்லோட் பண்ண வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது ஸ்டாண்டர்டு இதுல தான் வந்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல தான் வரும். ஸ்டாண்டர்ட் கிளாஸ்னா சொல்லியிருக்கேன்ல, டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு காஸ்ட் அதிகம், டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அந்த கிளாஸ்ல தான் வந்து டிஃபால்ட்டா அந்த கிளாஸ்ல தான் வந்து நம்ம பக்கெட்டை கிரியேட் பண்ணுவோம். டிஃபால்ட்டா அந்த கிளாஸ்ல தான் ஃபைல் ஸ்டோர் ஆகும். அதுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகம். இப்போ நீங்க ஒரு 30 நாள் கழிச்சு இந்த டேட்டா வந்து எனக்கு ரொம்ப ஒரு 30 நாள் பழசாயிடுச்சு, இதை நான் ஃப்ரீக்வெண்டா அக்சஸ் பண்ண மாட்டேன். ஒரு வீடியோவே வச்சுக்கோங்க, ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வருது, ஒரு மாசம் கழிச்சிருச்சுன்னா அந்த வீடியோ பாக்குற மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடும். எடுத்த உடனே அன்னைக்கு ரிலீஸ், நீங்க ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா அந்த ட்ரைலர் வீடியோ பார்ப்பாங்க. ஒரு மாசம் கழிச்சு பாக்குறவங்களோட எண்ணிக்கை கம்மி ஆயிடும் தானே. அப்பயும் வந்து அந்த ட்ரைலரை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள நிறைய அப்டேட்ஸ் வந்துடும், வேற படத்தோட ட்ரைலர் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு படத்தோட ஒரு பாப்புலர் ஹீரோ இப்போ ரஜினி படம் அது ட்ரைலர் ரிலீஸ் பண்றேன்னா ஒரு 3 நாள் பார்ப்பாங்க நல்லா உட்காந்து. அதுக்கப்புறம் அதுலயே வந்து எல்லாருமே ட்ரைலரை பார்க்கறதுக்கான மக்களோட பீப்புள்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு அந்த ட்ரைலரோட பாக்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியா தானே இருக்கும். அப்ப இருக்கும்போது அந்த 30 நாள் கழிச்சு இந்த டேட்டா வந்து நான் ஃப்ரீக்வெண்டா அக்சஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை வந்து இன்டெலிஜென்ட் ஆக்சஸ் மூவ் பண்ணிட்டு, ஸோ இது மூவ் பண்ணும்போது டேட்டாவோட ஸ்டோரேஜ் பண்றதுக்கான காஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகே. அதுக்கப்புறம் 60 டேஸ் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அப்படியே வந்து பாதி கூட இருக்காது, ஒரு 10% வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதை வந்து இன்டெலிஜென்ட் டயரிங் மூவ் பண்ணுது. ஓகே. 90 டேஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிக்குமா? அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடும். இந்த லைஃப் சைக்கிள் பாலிசி நமக்கு அந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுல போடுற பக்கெட்ல நீங்க போடுற எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்டெலிஜென்ட் டயரிங் இப்படி நீங்க கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா இந்த டேஸ் ஒன்ஸ் நீங்க இன்னைக்கு அப்லோட் பண்றீங்க இந்த டேட்டாவை நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 15 வந்து மூவ் ஆயிடும் அந்த கிளாஸ்க்கு. ஸோ காஸ்ட்
அதான் டேஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு மூவ் ஆயிடும். ஸோ காஸ்ட் கம்மியாகும். ஓகே ஓகே காஸ்ட் கம்மி பண்றதுக்காக தான் நம்ம இதெல்லாமே பண்றோம். ஸோ அதே மாதிரி 180 டேஸ்னா ஒரு 6 மந்த்தா 6 மந்த் கழிச்சு இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா கிளேசியர் டீப் ஆர்க்கியூவா மூவ் ஆயிடும். ஸோ இன் பிட்வீன் கேப்ல இந்த டயருக்கு அப்படியே தாண்டி தாண்டி வரும். ஓகேங்களா, இந்த டேட்டா பிட்வீன். ஓகே ஓகே ஸோ மூவ் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து பார்க்கலாம். இப்போ அந்த டேட்டா எங்க இந்த இதுல இருந்து எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இது வந்து இதுதான் லைஃப் சைக்கிள் பாலிசி. நீங்க ரூல் வைக்கிறதுலாம் வந்து எதுவுமே வந்து பைசா கிடையாது. இந்த ரூல் வந்து நீங்க கிரியேட் பண்றது ஆப்ஜெக்ட் மூவ் கிளேசியர் ஃபார்மலி கிளேசியர். ஓகே, நான் இதை வந்து கிரியேட் பண்ணல. ஓகேங்களா, நான் வந்து ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. மோர் தென் flexible retrieval formally glacier must be 90 okay. ஓகே ஓகே, என்ன சொல்றாங்கன்னா இந்த 90 கொடுத்தீங்களா, இங்க வந்து 180 கொடுக்கணும். அப்புறம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 240 வரணும். அப்பதான் எடுக்கும். ஓகே 90 more than value for glacier flexible retrieval. So 180 plus 90 எவ்வளோ வரும்? 180 plus 90 300 போடுவா. சும்மா 300 போட்டு 300 போட்டா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அதான் இந்த 90 டேஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 179 கொடுத்தா கூட எடுத்துக்காது. ஏன்னா இங்க என்ன சொல்றேன்னா இன்டிஜர் வேல்யூ ஆஃப் கிளேசியர் ஃபிளெக்சிபிள் ரீட்ரைவல் ஃபார் கிளேசியர், அதாவது இதுதான் இன்ஸ்டன்ட் ரீட்ரைவல் must be at least 90 more than the value of instant retrieval. இந்த வேல்யூ இருக்கிறத விட 90 டேஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே அப்பதான் வந்து இது இந்த வேல்யூ வந்து நீங்க கொடுக்குற வேல்யூ 90 டேஸ் அதிகமா இருக்கும். அதான் வந்து நீங்க இதை காமிக்கணும். ஸோ 180 90 டேஸ் கரெக்டா. அதே மாதிரி இது வந்து 150 டேஸ் கிட்ட போயிடுச்சு. 180னா 120 டேஸ் நம்ம போட்டுருக்கோம். ஸோ வந்து அந்த மாதிரி கான்ஃபிகர். ஓகேங்களா, ஓகே ஓகே ரூல் கிரியேட் ஆகும். நம்ம இதுல ரோல் நம்ம இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம எந்த டேட்டா செட் நம்ம இதுல இம்போர்ட் பண்றோமோ அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்ம கான்ஃபிகர் பண்ணிருக்கிற டேட்ல ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த டேட்டாவுக்கு AWS சார்ஜ் பண்றாங்களா அந்த காஸ்டோட ரேட் வந்து நமக்கு கம்மியாகும். ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு மொத்த டேட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க அந்த ஸ்டோர் பண்ணிருக்க ஒரு $1000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் மந்த் அது அப்படியே கம்மியாகும். ஒரு $700. அதாவது சாரி, நெக்ஸ்ட் மந்த்ன்றது ஆஃப்டர் 30 டேஸ். ஓகே அதே டேட்டா தான் நீங்க வச்சிருப்பீங்க, ஆனா அது இன்டெலிஜென்ட் இதுக்கு போகும். ஒரு $800 அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இன்னும் இன்டெலிஜென்ட் டயரிங் மூவ் ஆகும் 600 அந்த மாதிரி வரும். அப்புறம் 90 டேஸ் கழிச்சு இதுக்கு மூவ் ஆகும்போது 400 அந்த மாதிரி வரும். சேம் 180 டேஸ்க்கு அப்புறம் என்னன்னா ஒரு $30 அந்த மாதிரி வரும். இன்னும் டீப் ஆர்க்கியூ போச்சுன்னா $10 $20 அந்த மாதிரி வரும். சேம் டேட்டா தான், சாரி $100 சேம் டேட்டா தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு, அதாவது டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு காஸ்டோட ரேட்டு கம்மியாகும். அதுதான். ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்க வெர்ஷனிங் நான் இப்போ இதுவும் நான் கிரியேட் பண்ணல, பட் ஏன்னா நமக்கு தேவை. நான் உங்களுக்கு நினைச்சேன் நீங்க கிரியேட் பாலிசி கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே ஓகே ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் போவோம். இதில்
ஓகே, ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன். இதான் ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் உங்களோட பக்கெட்டில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி, சேஞ்சுனா ஆல்ரெடி இருக்கிற பக்கெட்டை ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபைலை மாடிஃபை பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து சேஞ்சஸ் தான். ஸோ சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இமெயில் உங்களோட நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற இமெயிலுக்கு வந்து வரும். ஓகேங்களா? கான்ஃபிகர் வந்து ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி அதுக்கான ஈவென்ட் நேமு ஈவெண்ட் என்ன ஃபைல், இமேஜ் ஃபைல் மட்டும் வரணுமா, எல்லா ஃபைலில் இது நீங்கள் ஆப்ஷனல் தான். இது கொடுக்குறதுனா எந்த ஃபைல் போட்டாலும் வரும். இமேஜ் ஃபைல் மட்டும் வந்தால் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும், வீடியோ ஃபைல் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ அந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ஆல் ஆப்ஜெக்ட், இது வந்து இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஈவெண்ட், புட்டு, போஸ்ட், காப்பி, மல்டி பார்ட், அப்லோட், கம்ப்ளீட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இல்லை இதில் வந்து எனக்கு ஃபோட்டோ மட்டும் வரணும் அப்படின்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஆல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஈவெண்ட் தான் கொடுப்பேன். ஆல் ஆப்ஜெக்ட் ரிமூவல் ஈவெண்ட்டு, ஆல் ஆப்ஜெக்ட் ஈவெண்ட்டு. ஸோ இது வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக எடுக்கும், ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்குலாம் காஸ்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஃபைல் பண்ணி டெலிட் பண்ணனா அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகும், அதுக்கு ஒரு அமௌண்ட் நான் பே பண்ணுற மாதிரி. லைஃப் சைக்கிள் ட்ரான்சாக்ஷன். இப்போ லைஃப் சைக்கிள் மூவ் அதில் அந்த லைஃப் சைக்கிள் நான் சொன்னால அந்த லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்டும் வந்து உங்களுக்கு மெயில் வரும். ஏன்னா இப்போ ஒரு நான் சொன்னல ஒரு 30 days கழிச்சு டேட்டா மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால அது மூவ் ஆகும்போது இதை நீங்கள் செலக்ட் பண்ணி லைஃப் சைக்கிள் ட்ரான்சாக்ஷன் ஈவெண்ட், ஆல் லைஃப் சைக்கிள் எக்ஸ்பைரேஷன் ஈவெண்ட், இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ட்ரிகர் ஆகும் மெயில். இப்போ வந்து 30 days கழிச்சு இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் ஆக்சஸ் டயரிங்க்கு வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரும். இது நீங்கள் நான் வந்து இது என்ன பண்ணுறேன், நான் எதுவுமே இதெல்லாம் சூஸ் பண்ணல, நான் ஜஸ்ட்டு இது உங்களுக்கு ஒரு இது மட்டும்தான். அதுக்காக வந்து நான் இது மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன், புட்டு. அதுதான் இதெல்லாம் பர்மனெண்ட்லி டெலிட் பண்ணாலோ, டெலிட் மார்க்கர் கிரியேட் பண்ணாலோ, இல்லை ரீஸ்டோர் பண்ணாலோ, ரீஸ்டோர் கம்ப்ளீட் பண்ணாலோ, ஆப்ஜெக்ட் எக்ஸ்பைரி ஆனாலோ எல்லாமே. ஸோ வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு, போஸ்ட்டு, காப்பி இந்த மட்டும் நான் கிரியேட் பண்ணுறேன். ஆல் ஆப்ஜெக்ட் ஈவெண்ட் கிரியேஷன். இதில் வந்து 3 டைப் ஆஃப் டெஸ்டினேஷன் இருக்குது. லேம்டா ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணலாம் சொல்லுவாங்க. சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்வீஸ் அமேசானில். ஸோ இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். எஸ்கியூஎஸ்ன்றது ஒரு பொறி, அந்த பொறி யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து எஸ்என்எஸ் தான் வந்து நம்மளோட பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சூஸ் யுவர் எஸ்என்எஸ் டாபிக், என்டர் கிளியராக. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த எஸ்என்எஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி எந்த எஸ்என்எஸும் வந்து இல்லை. ஓகேங்களா? நம்ம எஸ்என்எஸ் வந்து கிரியேட் பண்ணணும். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதில் போயிட்டு நம்ம எஸ்என்எஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதை டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுறாங்க. டூப்ளிகேட் வந்து கிரியேட் பண்ணுறோம். டைப் பண்ணிங்கன்னா வரும். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் மட்டும் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இமெயில் வந்து டாபிக், ஒரு டாபிக்கோட நேம் உங்களுக்கு கொடுக்கணும். டாபிக் வந்து ஃபஸ்ட்டு எஸ்என்எஸ்ல கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளே நேமு, டெஸ்ட்டு, இதெல்லாம் எதுவுமே நான் வந்து பண்ணல. என்கிரிப்ஷன்லாம் வேணாம்.
இதுவும் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணலாம் சிஸ் பாலிசி. இந்த எஸ்என்எஸ் எதுக்கு சார்? அது எஸ்என்எஸ்னா எதுக்குன்னா சிம்பிள் நோட் சர்வீஸ் சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல எஸ்என்எஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நான் சொல்றேன் இப்போ கிரியேட் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ எஸ்என்எஸ் நான் கிரியேட் பண்றது நீங்க யூஸ் என்னன்ற வாய்ஸ் விட்டு கேக்குது சார், கட் ஆகுது. எஸ்என்எஸ் நான் எதுக்கு நான் சொல்றேன் பாருங்க, எதுக்கு நான் சொல்றேன் ஓகேவா? ஓகே, அது கான்ஃபிகர் பண்ணும்போது சொல்றேன் ஓகேவா? இப்போ ஜஸ்ட் வந்து எல்லாமே வந்து டிஃபால்ட்டா வச்சு நான் ஒரு கிரியேட் டாபிக் கொடுத்துக்கிறேன். இப்போ எஸ்என்எஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா? இந்த எஸ்என்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்ட் அப்படின்னு ஒரு எஸ்என்எஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்றேன், திரும்ப இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணா திரும்ப தான் கிரியேட் பண்ணும். ஓகே ஓகே, திரும்ப அந்த ஈவெண்ட் நேம்லாம் கொடுக்குறேன். கொடுக்குறேன் இமேஜ் இதெல்லாம் ஆப்ஷனல் எதுவுமே நான் கொடுக்கல, எல்லாமே சேம் தான். இங்கே வந்து நான் ஆல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஈவெண்ட் மட்டும் போடுறேன். ஓகே, இங்கே எஸ்என்எஸ் டாபிக் இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சூஸ் எஸ்என்எஸ், இந்த டெஸ்ட் எஸ்என்எஸ் நான் கிரியேட் பண்ண அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ஓகே, unknown error occurred. Okay, response limited explanation point duration. ஓகே, இது வரமாட்டேங்குது. மேபி வந்து இது வந்து இந்த எஸ்என்எஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. எஸ்என்எஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும் நாளைக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு நம்ம இன்னொரு மெத்தட் பார்ப்போம். இது டெஸ்ட் இந்த எஸ்என்எஸ் இந்த பார்த்து நானும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் வந்து என்ன பண்ணுறேன், வேற உங்களுக்கு வாய்ஸ் கட் ஆகுது. ஓகே, கிளவுட் ட்ரையல் ஒரு நிமிஷம். கிளவுட் ட்ரையல்னு ஒன்று இருக்குது. இந்த கிளவுட் ட்ரையலும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான். கிளவுட் ட்ரையல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ சேஞ்சஸ், 2 டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இருக்குது. கிளவுட் ட்ரையல் ஒன்று இருக்குது, இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஹிஸ்டரி, ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஆமாம். ஸோ கிளவுட் ட்ரையல் நம்ம கிரியேட் ட்ரையல் நேம் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு ட்ரையல்
யூஸ் எக்ஸிஸ்டிங் S3 பக்கெட் வேணும் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட பக்கெட் இதை சூஸ் பண்ணுறேன். எதுவுமே இல்லை not file validation SMS notification delivery CloudWatch log எதுவுமே இல்லை. நம்ம டிஃபால்ட்டாக இருக்கலாம். டேட்டா வேணாம், ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்னது சார் கிரியேட் பண்றோம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் தான். இதுவும் வந்து ஒரு கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து உங்களுக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணுறது. அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் இது ரெண்டு பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரெண்டும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது கிரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு ½ hour ஆகும். அவ்வளோ டைம் இல்லை. நான் எக்ஸ்பிளைன் நாளைக்கு உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கல் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. நமக்கு நாளைக்கு பார்த்து S3 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதான் இன்னும் ஒரு 2-3 சர்வீஸ் தான் S3ல பார்க்கணும். எல்லாத்தையும் நாளைக்கு காணலாம் இதோட. ஸோ இது வந்து எதுக்குன்னா கிளவுட் ட்ரையல்ன்றது வந்து ட்ராக்கிங் வித் அமேசான் S3. அதாவது ட்ராக் பண்ணலாம். நீங்கள் அமேசான் S3 பக்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குது அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளவுட் வாட்ச் மூலயமா வந்து கிளவுட் வாட்ச்னு ஒரு சர்வீஸ் இருக்காது. என்னன்னா உங்களோட எல்லா ஆக்டிவிட்டியும் மொத்தமாக வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் நடக்கும். ஸோ இந்த சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை புஷ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு யாரோ ஒருத்தவங்க டேட்டாவை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல. அது ஒரு முக்கியமான இப்போ நீங்க வந்து இப்போ ஆக்சஸ் கொடுத்துருப்பீங்க. உங்க ஆர்கனைசேஷன் லெவல்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கும் அந்த S3 பக்கெட் கொடுத்துருப்பீங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க தெரியாம டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா யாரு டேட்டாவை ரிமூவ் பண்ணா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம டேட்டாவை ரிமூவ் பண்ணாம நிறைய சர்வீசஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம லாக் பண்ணி வைக்கலாம். நம்ம போஸ் அதெல்லாம் தாண்டி டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா யாரு டேட்டாவை ரிமூவ் பண்ணாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நோட்டிபிகேஷன் இல்ல டேட்டா ரிமூவ் ஆச்சுன்றதா இல்ல இவ்வளவு டேட்டாஸ் ரிமூவ் ஆச்சு அப்படின்றது தெரியும். ஸோ அந்த டேட்டா வந்து நமக்கு சென்ட் பண்றதுக்கு தான் இந்த அதெல்லாம் நமக்கு மெயில்ல வரும். அந்த கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் அது வந்து வேற ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த S3 பக்கெட்டை மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த சர்வீசஸ் எல்லாமே இருக்கு ஓகேங்களா. இந்த ஈவெண்ட் வாய்ஸ் நிறைய பிரேக் ஆகுது சார். ஓகே அந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து அதுக்காக தான். நம்ம அந்த கிளவுட் ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷனு கிளவுட் ட்ரையல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இருக்கு ஓகேங்களா. அந்த நம்ம இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணும்போது அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. அதை கான்ஃபிகர் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. பக்கெட் வெர்ஷன் தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகே இப்போ நான் ஒரு ஃபைலை இதெல்லாம் நான் போடுறேன் ஓகேங்களா. இப்போ நான் ஒரே ஒரு டெமோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இதில் ஃபைலெல்லாம் நம்ம போடுறோம் அது ஓகே. ஃபைலை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க கரெக்டா. ஃபைல் போடுறது ஓகே, ஃபைல் அக்சஸ் பண்ணுறது. ஃபைல் நான் வந்து இந்த பக்கெட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ இந்த பக்கெட்டை வந்து ஹலோ கேக்குதாங்க? பக்கெட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பக்கெட்ல ஃபைலை அப்லோட் பண்றேன் ஓகேங்களா. ஆட் ஃபைல் கொடுக்குறேன். ஒரு 2 ஃபைல் மட்டும் போடுறேன்.
இது ரெண்டு டெஸ்ட் ஃபைலை போடுறேன். ஓகேங்களா, 2 டெஸ்ட் ஃபைல் போடுறேன் இதில். ஓகே எல்லாருக்கும் ஃபுல் ஆக்சஸ் தான், கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு தான் போய் ஸ்டோர் ஆகும். என்னோடது அப்லோடு கொடுக்குறேன். ஓகே வந்து அப்லோட் ஆகுது. 2 டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணால் 2 டெக்ஸ்ட் ஃபைலும் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஆனால் இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் பர்பஸ் ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் ட்ரைனிங் இதான் அந்த உள்ளார இருக்க கான்டென்ட். ஓகேங்களா, பட் இதை ஓகே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனா இங்கே பாருங்க, ஒரு ஃபைலாக தான் நம்ம வந்து யூஆர்எல். இப்போ ஒரு ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காப்பி S3 URL. ஓகேங்களா, இதுக்கு ஒரு யூஆர்எல் வரும். ஓகேங்களா, இந்த யூஆர்எல் தான் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். இல்லை உங்கள் அப்ளிகேஷனில் பாயிண்ட் பண்ணணும், இல்லை யாருக்கோ நீங்கள் வந்து இந்த ஃபைலை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபைல் வந்து இந்த காப்பி யூஆர்எல் இருக்கிற காப்பி யூஆர்எல் கொடுத்துட்டு இங்கே போட்டிங்கன்னா, அப்போ காப்பி S3 URLனா என்ன சார்? இது போட்டிங்கன்னா இந்த ஃபைல் வந்து போயிடும். டினைடுன்னு வருது, ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து அக்சஸ் கொடுக்கல. ஓகேங்களா, PS3 URL அதுவும் அதே தான், சேம் அதே தான் இருக்கும். இதுதான் வந்து காப்பி S3 URL. இது வந்து S3 பக்கெட்டுக்குள்ளார, இந்த பக்கெட்டுக்குள்ளார இருக்கிற URL. இந்த பக்கெட் இது காப்பி பண்ணி நான் அங்கே போடுறேன். இது எப்படி வருதுன்னு பாருங்க. S3 ஆச்சா, இது S3, இது என்னோட பக்கெட் நேமு, இது வந்து அந்த ஃபைலோட நேமு. அதான் வந்து S3 ஓட URL. S3 வந்து API-க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. API அப்ளிகேஷன் API என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? API-னா இந்த இருக்கிற ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த வே. நீங்கள் இப்போ அப்ளிகேஷனில் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த S3 URL கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனில் அக்சஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு வீடியோ ஃபைல் வந்து நீங்கள் S3 யூஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வீடியோ ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த அப்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல் எல்லாத்தையும் உங்கள் அப்ளிகேஷனில் கால் பண்ணணும்னா நீங்கள் இந்த URL யூஸ் பண்ணலாம். இந்த URL என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஆக்சஸ் இருக்கும், டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது இது வந்து பப்ளிக் URL, பப்ளிக்காக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து நான் பப்ளிக் ஆக்சஸ் வாய்ஸ் நிறைய பிரேக் ஆகுது சார். அப்படியா, இது அதான் இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் 2 URL-க்கும் டிஃப்ரெண்ட். அதுதான் S3 URL வந்து அப்ளிகேஷனுக்கு கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகேங்களா, இதுவும் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். இது வந்து பிரைவேட் URLன்னு சொல்லுவாங்க. இது வந்து S3 குள்ளாரே தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ண முடியும். S3யோட பாத் இது ஆக்சுவலி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த URL பாருங்க, என்ன இருக்கு? HTTPS பேச கேக்குதாங்க? அப்பப்போ லைட்டா கட் ஆகுது சார். ஓகே ஓகே, அதான் இந்த 2 URL-க்கும் டிஃபரெண்ட் பாருங்க. இந்த URL எப்படி இருக்கு? 30391 என்னோட பக்கெட் நேம் s3.amazon.com. இது வந்து Amazon S3 URL. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுல வந்து நீங்க இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. இது S3யோட URL, இது காப்பி URL. இது வந்து பப்ளிக்கா உங்களால அக்சஸ் பண்ண முடியும், இதை பப்ளிக்கா அக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து பிரைவேட்டா தான் அக்சஸ். S3 பக்கெட்டுக்குள்ள நீங்க இது S3ல இந்த ஃபைல் இந்த இடத்துல இருக்குன்றதுக்கான பாத், அவ்வளவுதான். ஓகே, அத போட்டு நம்ம சர்ச் பண்ணுமா சார்? ஆமா, சர்ச் பண்ணா அந்த ஃபைல் வரும். இப்போ நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பப்ளிக்கா இதுக்கு அக்சஸ் இல்லை, நான் வந்து இதை பப்ளிக்கா எனபிளே பண்ணல, அதனால வந்து ஹலோ
ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் நான் இன்னும் எதுவும் பேசல. ஓகே பர்மிஷன் ஓகே பர்மிஷன். இங்க வந்து பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது பப்ளிக் ஆக்சஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். இதை எடிட் பண்ணி என்ன பண்றேன், பிளாக் வந்து பார்த்து எதுவுமே கொடுக்கல. நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். எதுவுமே பிளாக்லாம் பண்ணல. கொடுத்துட்றேன். நானும் பிளாக் பண்ணல, எனேபிள் பண்ணி விட்டேன். அதாவது பப்ளிக்கா வந்து என்னோட அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்றேன். இந்த காப்பி கொடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, நினைக்கிறேன் அதை வந்து வரல. இது ஆல்ரெடி பண்ணதுனால வரலையான்னு தெரியல. நான் டெலிட் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்றேன். ஏன்னா இந்த ஆக்சஸ் இந்த ஆக்சஸ் கொடுக்க ஃபைல் வந்து அப்லோட் பண்ணாதான் வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து திரும்ப என்ன பண்றேன், ஆப்ஷன் இது வரைக்கும் போய் இப்போ S3 பக்கெட்டு இருக்கும் போய் பார்க்கலாம். ஓகே இது செலக்ட் பண்ணும்போது என்னோட பக்கெட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போகும். வந்து ஸ்ட்ரைட்டா அந்த பக்கெட்டுக்கு லாகின் பண்ணி நம்மளோட யூசர் லாகின் பண்ணி வச்சா வெளியில ஒர்க் ஆகாது. ஓகே permission object can be public. இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். rewrite access. ஓகே ஓகே நான் வந்து என்ன பண்றேன், இப்போ இந்த ஆக்சஸ் வந்து நான் டெலிட் பண்ணுறேன். சரி, இது நான் ஆக்சஸ் கொடுக்கல, நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன் இந்த பக்கெட்டை. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னன்னா, நீங்க உங்களுக்கு உங்களோட யூஆர்எல் நீங்க வந்து யார் வேணா இல்லை, நீங்க வந்து ஒரு யூஆர்எல் கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் வந்து கனெக்ட் பண்ணும்போது நீங்க பர்மிஷன் கொடுக்குற ஆளுங்க மட்டும்தான், அதாவது உங்களோட அக்கௌண்ட் பர்மிஷன் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படியும் ஒரு பவர் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து பப்ளிக்கா இப்போ ஏதோ நீங்க உங்களோட பக்கெட்டுக்குள்ளார இருக்கிற ஃபைலை யாரு வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். எனேபிள் பண்ணி விட்டுட்டு இந்த ACL ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கிறேன், டிசேபிள் பண்ணி விட்டா the all object in the bucket are owned by this account. Access to this bucket and its objects specified using only policies.
Object in this bucket can be owned by other AWS account. Access to this bucket and its object can be specified using ACL. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். வந்து பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். மிச்சம் எல்லாமே அதே தான், எதுவுமே நான் பண்ணல, சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் இங்கே ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ ஃபைல் வேணாலும் இதில் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இங்கே வந்து கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ். ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் பண்ணும்போது கிராண்ட் பப்ளிக் ரீட் ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இது நம்ம ப்ரைவேட்டாக கொடுத்தா நீங்கள் வந்து அதை வந்து ப்ரைவேட்டாக, அதாவது யூசர் வந்து வெளியில் அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது அந்த ஃபைலை. வெளியிலனா நீங்கள் AWS நான் என்னோட லாகின் பண்ணி அந்த என்னோட லாகின்ல போனால் தான் எனக்கு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ யாருக்கு எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த யூஆர்எல் நான் உங்களுக்கு சேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பப்ளிக் கிராண்ட் பப்ளிக் ரீட் ஆக்சஸ் கொடுக்குறேன் மட்டும்தான், டெலிட் ஆக்சஸ் எதுவும் கிடையாது. ஒன்லி வந்து ரீட் ஆக்சஸ். ஓகே. எதுவுமே மாற்றலை. நான் வந்து ஃபைலுக்கு மட்டும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அந்த 2 ஃபைலுக்கும் ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆகும், ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆகும். இப்போ வந்து இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் இருக்கு, இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த காப்பி யூஆர்எல் கொடுக்குறேன். இப்போ நான் போயிட்டு இந்த ஃபைலை போடுறேன். முன்னாடி எரர் வந்துச்சு, ஒரு ஆக்சஸ் டிலீட் ஒரு எரர், அந்த ஃபைல் டைரக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. This is for testing purpose. நான் இதை உங்களுக்கு உங்களோட இந்த சாட்ல போட்டா ஒரு யூஆர்எல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இல்ல இந்த யூஆர்எல் இங்க போட்டீங்கன்னா எனக்கு அங்க வர மாட்டேங்குது சார். ஐ மீன் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த சாட் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது வரும். இப்போ ஒரு நிமிஷம் சார். இது மீட்டிங் முடிஞ்ச பிறகு இது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. போயிடும். ஆமா, நான் இப்போ மீட்டிங் முடிஞ்சோடனே நான் இது மீட்டிங் முடியும் போது இது ஜஸ்ட் நீங்க அக்சஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை செலக்ட் பண்ணுங்க. நான் போயிட்டேன் சார், உள்ள போயிட்டேன். டெக்ஸ்ட் ஃபைல் அந்த டெஸ்ட் அந்த கண்டென்ட் வந்து இதுதான். நான் வந்து அன்னைக்கு ஒரு வாட்டி கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா this is the testing purpose for to AWS host ID. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பப்ளிக்காக வந்து அந்த ஃபைலுக்கு நீங்கள் அக்சஸை கொடுக்கணும். நீங்கள் ப்ரைவேட்டாக கொடுக்கும்போது அந்த ஃபைலுக்கு அந்த அக்சஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நான் இதை எப்படி கொடுக்கும்போதே நீங்க வந்து அந்த அக்சஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்க அதுக்கப்புறமா கொடுக்க முடியாது. இதுல பிரச்சனை. ஹலோ, ஓகேங்களா? ஹலோ, என்ன சொன்னீங்க சார்? இல்ல அதான் நீங்க அந்த பக்கெட்டுக்கான பப்ளிக் அக்சஸ் இருக்குல்ல, பப்ளிக் அக்சஸ் அதை வந்து நீங்க பக்கெட்டை கிரியேட் பண்ணும், அதாவது ஃபைலை கிரியேட் பண்ணும்போதே அந்த அக்சஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த ஃபைலுக்கான பப்ளிக் அக்சஸ் ஒர்க் ஆகும். நீங்க ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அக்சஸ் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு சில ஃபீட்பேக் இருக்கு AWS. நீங்க ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை சேஞ்ச் பண்ண. ஓகேங்களா? அதை பண்ணணும்னா கமாண்ட் ஜஸ்ட் நீங்க கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இந்த போர்ட்டல் வழியா நீங்க ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணும்போது நீங்க அதுக்கு பர்மிஷன் அப்லோட் பண்ணும்போதே கொடுக்கணும். ஓகேவா?
ஓகே. ஓகேங்க. சரி,